கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை யாவரையும் மீண்டுமாக பார்ப்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியின் வழியாக ஜைன் டிவி மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கண்டு களிக்கிற பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்கு நன்றோடு துதிக்கிறோம். தகப்பனே, இயேசப்பா, உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அடிமை மறைத்து நீர் பேசுவீராக. தேவனை தேடுகிறே உங்கள் இருதயம் வாழும் என்று சொன்னீரே. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்னீரே. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவை விடுதலாவீர்கள். இயேசப்பா, நீர் விடுதலை கொடுக்கிறவர், ரட்சிக்கிறவர். ஆண்டவரே, உமது அன்பு, உமது கிருபை, உமது தயவு இரக்கம் எங்கள் ஒவ்வொரு மீது இருக்கட்டும். நீரே ஆரம்ப முதல் முடிவரை பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் வழியை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 முதல் 21வது வசனம் வரையில் நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பார்க்க போகிறோம். இவ்வளவு படிக்கின்ற எல்லா வார்த்தைகளும் இந்த புத்தியுள்ள ஆராதனைக்குள்ளாக அடங்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். மீண்டுமாய் அந்த 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, ரோமர்களுக்காக எழுதப்பட்ட இந்த நிருபம் ரோமர் நிருபம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமான வார்த்தைகளை இங்கே தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லுகிறார். சகோதரரே அப்படின்ற அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ நம்முடைய சரீரத்தை, மாம்சம், ஆவி, ஆத்மா, சரீரம் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை நாம் தேவனுக்கு, கடவுளுக்கு பிரியமாக ஒப்பு கொடுக்கணும். உலகத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ இல்லை சொந்த காரியங்களுக்கோ மனுஷிக சிந்தனைகளுக்கோ அப்படி அல்ல, ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுளுக்காக சாட்சியாக உண்மையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய அனுபவத்திலிருந்து பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் இரக்கமான உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் பவுல். திருச்சபை மக்களாகிய நமக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கடவுள் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்போ அவர் நம்மீது வைத்த இரக்கம், கிருபை, அன்பு பெரிதா இருக்கிறது. அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் தெளிவா சொல்றார் பாருங்க. திருச்சபையில அநேக பிரச்சனைகள் அவர் பார்த்துதான், சந்தித்துதான் அவர் பேசுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். கடவுளோடு நாம் வாழும் பொழுது, கடவுளுடைய சித்தத்தை செய்யும் பொழுது, கடவுளுடைய எண்ணம், அவருடைய ஏக்கம் என்ன என்று நிதானித்து நாம் அறிந்தோமானால், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை மாறிக்கொள்வான் என்றறியான் என்று சங்கீத புஸ்தகங்களிலே சங்கீதக்காரன் அற்புதமாக எழுதுகிற பார்க்கிறோம். அநேகர் இன்றைக்கு வேஷமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக சகோதரர்கள், சகோதரிகள், போதகர்கள், ஊழியர்கள், ஒரு சிலர் இந்த வார்த்தைக்கு ஒப்பாக வேஷம், அந்த வேஷத்தை கலைக்கும்படியாகத்தான் பவுல் இங்கு சரியாக தன்னுடைய வார்த்தையை கடவுள் அவர் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நன்மையும் பிரியமும், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நன்மை செய்கிறவன் கடவுளால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவராகவே இயேசு சுற்றி திரிந்தார். இயேசு இந்த உலகிலே வாழும் பொழுது நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி அவர் சுற்றித் திரிந்தார். நன்மை கடவுள் செய்கிறார், தீமை பிசாசு செய்கிறார். அல்லேலூயா. இந்த நன்மை தீமை
என்கிறதான காரியத்தை கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தை நாம் பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போ நன்மை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவர் நல்லது செய்தார், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்திருக்கிறார், இந்த சகோதரன், இந்த போதகர் நல்லவர் என்று சாட்சி பெறுவது ரொம்ப ஒரு பெரிய காரியம். ஆனால் நல்ல சொல்லுவாங்க, நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப நாள் ஆகும்பா, கெட்ட பேர் எடுக்கிறது ஒரு செகண்ட் அப்படின்னுறாங்க. நல்ல பேர் எடுக்கிறது ஒரு பாஸ்டர் அப்படின்னு என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் ஆகும். ஒரு நல்ல ஒரு போதகர்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷம். ஆனால் ஒரு திருடன் அப்படின்னு சொன்னால் ஒரே செகண்டு, அதுக்கெல்லாம் ஒன்றும் இதே தேவையில்லை. அப்போது என்னன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறது, நீங்கள் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதால். எப்படி புதிதாகும்? மனம் திரும்புங்கள், பரலோராஜ் சமீபத்திருக்கிறது. மனமாற்றம் இருக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோராஜ் சமீபத்திருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அன்பான சகோதர சகோதரியே, ஒருவேளை நீங்கள் மனமாற்றம் இல்லாமல் இயேசுவை நான் நினைக்கிறேன், என் மனதில் இருக்கிறேன், நாங்கள் கிறிஸ்டின் தான், அப்படி அல்ல, கடவுளோடு நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கடவுளுக்கு பிரியமானது நாம் செய்ய வேண்டும். ஜபம், விசுவாசம், வேத வாசிப்பு, கீழ்ப்படிது, பரிசுத்தம், அன்பு, என்னென்ன கடவுள் சொல்லுகிறாரோ ஆயத்தமாக ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, ஆலயத்தில் தரித்திருப்பது, பாடல்களை பாடுவது, வசனங்களை வாசிப்பது, ஜெபிப்பது, அன்போடு அனைவரோடு பேசுவது. போதகர் நான் என்ன செய்ய வேண்டும், ஏதாவது வேலை ஆலயத்திற்கு செய்ய வேண்டுமா, நீங்கள் எதை செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு நான் வருகிறேன். இப்படிப்பட்ட ஞானமாய் நாம் பகுத்தறியத்தக்கதாக காரியங்களை நாம் திருச்சபையிலே சுற்றி இருக்கிறதான நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய பிள்ளை என்று சாட்சி பெற முடியும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பார்த்தீங்களா, போன இதில் நம்ம பார்த்த மறுரூபமாகும். ஆண்டவர் அந்த மறுரூப மலையில், தாபோர் மலையில் அவர் பரிசுத்தமாய் உண்மையாக இருந்தார். அவருக்குள்ளாக பாவம் இல்லை. அவர் மறுரூபப்படுத்தி தன்னை காண்பித்தார். அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானு வெளுக்கக்கூடாத அளவுக்கு வெண்மையாயிற்று. எலியாவும் மோசேவும் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரோடு நீங்கள் இசைந்திருக்கும் பொழுது, அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது நீங்களும் மறுரூபமாகப்படுவீர்கள். இமை பொழுதுல மறுரூபமாகப்பட்ட ஒரு வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய கெப்பாசிட்டி, நம்முடைய நாலேஜ் என்ன என்பதை அறிந்து நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை யோசனை செய்து நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்மால் என்ன முடியும்? ஒருவர் இசைக்கருவி வாசிக்கிறார் என்று சொன்னால், கீபோர்டு வாசிக்கிறார் என்று சொன்னால் ஒரு கீபோர்டு வாசிக்கிறார். ஒருவர் பாடுகிறார் என்று சொன்னால் பாட வேண்டும். ஒரு ரிதம் ஃபேடோ இல்லை தப்லா வாசிக்கலாம், அதை செய்யும். அப்பொழுதுதான் ஒரு டீம் ஒரு கரெக்டாக இருக்கும். ஆனால் வாசிக்க தெரியாமல் போய் வாசிக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அதை போல நமக்கு கொடுக்க வேண்டிய வரங்கள் என்ன என்பதை நிதானித்து அதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக கடவுள் அற்புதமாய் வழி நடத்துவார். உங்களில் எவனால் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். அப்போ எண்ணம் எப்படிப்பட்டதா நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாழ்மையாக இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். நாம் எந்த விஷயத்தையும் கடவுள் சொல்லாமல் செய்யக்கூடாது என்பதைத்தான் இங்கே பவுல் ரோமர்களுக்கு எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். விசுவாச அளவு, ஒரு அளவு வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கூட பேசுவதற்கு ஒரு அளவு வைத்து ஒரு டைம் வச்சு தான் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம், ஒரு சில நேரங்கள், சில காரியங்கள் எல்லாம் தேவனோடு நாம் ஒப்புராகி அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். சொல்றாரு பாருங்க, நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களும் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அவயங்களாக இருக்கிறோம் என்பதை இங்கே சொல்லுகிறார். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற சொல்ல கடவன்.
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற அவன் சொல்ல கடவன் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். அல்லேலூயா. என்று சொன்னால் இன்றைக்கு சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் திருச்சபை நடத்த முடியாது. திருச்சபை நடத்துகிறவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்று சொன்னால் மிகப்பெரிய சபையை நடத்துகிற ஒரு ஊழியம் என்று சொன்னால் மிகவும் பொறுப்புள்ளதாக இருக்கிறது. திருச்சபையை நடத்துவதற்கு ஜனங்களை வழி நடத்துவது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு மந்தையை மேய்ப்பது போலதான் ஆடுகள். எப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமாக இருப்பார்கள். ஒவ்வொரு ஆடு வித்தியாசமாக இருக்கும். சிலது ஓடும், சிலது ஜம்ப் பண்ணி ஓடும், சிலது மதிக்காது, சிலது சவுண்டு போடும், சிலது பக்கத்து நிலத்துக்கு போகும். ஆடுகள் இதெல்லாம் மேய்ப்பனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். சரியான நேரத்தில் அதுக்கு தண்ணி பாய்க்கணும், புல் போடணும், அது சாப்பிடுச்சா இல்லையா, அது நொண்டுதா. அதே போன்று திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் போதகர் கண்காணிக்கிறவர்களாக இருக்கிறார். ஏன் ஆலயத்திற்கு வரவில்லை, என்ன பிரச்சனை என்று சொல்லி நாம் போய் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படியாவது ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அதே போலதான் இன்றைக்கு ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. உங்களுக்கு வரம் என்ன? போதிக்கிற வரம். போதனை செய்யுங்க, கான்ஃபரன்ஸில் பேசுங்க, சர்ச்சில் பேசுங்க, அது ஆண்டவர் கொடுக்கிற வரம். தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களா? திருச்சபை பக்தி விருத்தி உண்டாகும்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஊழியம் செய்யுங்கள். ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணலாம், அதுக்கு பாடல் ஊழியம், ஆராதனை, பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஊழியத்தில். ஜபம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். அது ஒரு வரம் பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை உண்டானால் சுகம் உண்டாகும் என்று நாம் வேதாந்தத்தில் பார்க்கிறோம். அப்போ புத்தி சொல்லுகிறவர்கள் புத்தி சொல்லுகிறதிலும் யார்? ஞானவான்கள் அற்புதமான ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படலே ஞானம், பொல்லாப்பிட்டு விலகுவதே புத்தி. அப்போ ஞானம் புத்தி இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ ஞானவான்கள் இடத்திலே அநேகர் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருப்பார். சாலமோன் ஞானி, அவன் அற்புதமான ஒரு ஞானவனாக இருந்த பொழுது அநேகர் அவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அது மாத்திரம் இல்லைங்க, 8ஆம் வசனம் பாருங்க, ரோமர் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இந்த பகிர்ந்து கொடுக்கிற விஷயத்தில் தான் இன்றைக்கு நிறைய வஞ்சனை ஏற்பட்டுறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு திருமணத்தில், ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈக்குவாலிட்டி இருக்கவே இருக்காது. ஒரு திருமணம்னு சொன்னால் அவங்க ரிலேட்டிவ் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஏழைங்க ஒரு உட்காந்துருக்க அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிந்த சொந்தக்காரங்க முதல்ல கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் பேட்சாக போகணும். அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலாக எல்லாருக்கும் பந்தி பரிமாறும் பொழுது அல்லது கொடுக்கும் பொழுது வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, இவன் ஏழை இவன் பணக்காரன், இல்லை பணக்காரனை நன்றாக பேசி அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு உபசரித்து அனுப்புவது, ஏழைகளை வெளியே நிற்க வைத்து ஏதோ கொஞ்சம் கொடுத்து அனுப்பு, அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே பவுல் அற்புதம் எழுது. அன்பு அந்த தலைப்பில் தான் போய் கொண்டிருக்கிறது. இல்லையா? அன்பு இருந்தால் வஞ்சனை இருக்காது. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இதோட நாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்க, கீழே பாரு, அழகாக வருது பாருங்க. கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு இரக்கம் செய்ய கடவன். இப்போ இரக்கம் செய்கிறவன் ஒருவனுக்கு இறங்கணும்னு சொன்னால் கோபத்தோடு தொலைந்து என்று சொல்லி அப்படி கொடுக்காதபடிக்கு அன்போடு அவனுக்கு இரக்கம் செய்து, ஒருவேளை உணவு கொடுக்கும் பொழுது அன்போடு சாப்பிடுப்பா, எங்கிருந்து வரணும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லி உதட்டிலே ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, உள்ளத்திலோ, அது வசனம் இருக்குது, உதட்டிலே ஆசீர்வதிக்கிறாங்க, உள்ளமே வெறுக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட மாயமற்றதாக இருப்பதாக, தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். இல்லையா? அப்போ தீமை அது பிசாசுனுடையது, நன்மை அது கடவுளுடைய குணாதிசயங்களாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகோதர சிநேகத்திலே
ஒருவருக்கு ஒரு பட்சமாயிருங்கள். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சகோதர சிநேகம். சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் நன்மையுமாயிருக்கிறது என்பதை சங்கீத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சகோதர சிநேகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அநேக இடங்களிலே சிநேகிதனே என்று சொல்லுகிறார். சகோதரனே. யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை கெத்செமனே தோட்டத்தில் காட்டி கொடுக்கும்போது முத்தத்தை யார் முத்தம் இடுகிறோன்னா அவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவன் அடையாளம் சொல்லியிருந்தான். ரபி வாழ்க என்று சொல்லி அவன் முத்தம் இடுகிறான். அப்பொழுது சிநேகிதனே என்றார் காட்டி கொடுத்த. அதே போல் சகோதரரே என்று சொல்லுகிறார் அநேக இடங்களில். அப்போ அந்த சகோதரர் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு அன்பை காண்பிக்கிறதா இருக்கிறது. சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொரு பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொரு முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த விஷயத்தில் ரொம்ப வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போவாங்க பாருங்க. அப்படி என்னன்னு சொன்னால் அந்த அன்பு உண்மையான அன்பு இல்லை. அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர் தாங்க வரணும், நான் வரமாட்டேன், அப்படி இல்லை. தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. கடவுள் அவர் வானம் சிங்காசனம் பூமி பாதபடி அவரே இறங்கி வந்து அதாவது சிலுவை மரண பரிந்து தம்மை தாழ்த்தினார். ஜனங்களை சந்தித்தார். ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், செவிடர், குருடர், முடவர், குஷ்டரோகிகள், மரித்து போன பிணத்தை எல்லாவற்றையும் சந்தித்து அவர் அன்பு செலுத்தினாரே. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் அன்புள்ளவர்கள். பிதாவின் சத்தத்தை நிறைவேற்றலாம். ஒருவருக்கு அன்பாயிருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லைங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அசதியாக நம்ம இருந்தோம்னா பிசாசு என்ன பண்ணிடுவான்? டப்புன்னு தள்ளிடுவான். நம்மளை பார்த்து நேர்கிறான், எந்த விதத்தில் தள்ளான்னு சொல்லிட்டு. ஆவிலானலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். யாருக்கு ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், மனுஷனுக்கு அல்ல. ஒருவேளை ஒரு மனிதர், ஒரு பணக்காரர் நிறைய காணிக்க கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், அப்போ அவருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு அவர் கொடுக்குறாரு. அவரை ரொம்ப அடிக்கடிக்கு போய் அவர் அன்பு செலுத்தி அவரை கொடுக்குறாரு அப்படின்னு இவர் கொடுக்குறதே கிடையாது என்று நீ அந்த மாதிரி மாயமானமான ஊழியம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பு தேவன விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் என்று சொன்னால் பணத்திற்கோ பொருளுக்கோ உலகத்திற்கோ பதவிக்கோ ஊழியம் அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பணத்திற்கோ புகழுக்கோ பதவிக்கோ பெருமைக்கோ இல்லை. ஒருவன் எனக்கு, கர்த்தர் சொல்றார், எனக்கு ஊழியம் செய்வனால் என் பிதாவனை கனம் பண்ணுவா. அல்லேலூயா. இதைத்தான் இங்கே பவுல் தெளிவாக எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று இங்கே அற்புதமாய் பவுல் எழுதுக நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். எப்படி? கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசனத்தின்படி 3 நாள் உயிரோடு எழுப்பினார். பிதாவாகிய தேவன் இயேசு உயிரோடு எழுப்பினார். என்னையும் உயிரோடு எழுப்புவார். நான் நம்புகிறேன், அவர்தான் என் இரட்சகர், அவரை நான் நம்புவேன், அவர்தான் என் தேவன், அவரை நான் ஆராதனை செய்வேன் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு ஆராதனை செய்ய வேண்டும். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், எனக்கு நித்திய வாழ்வு உண்டு, நான் மோட்சத்திற்கு போகிறேன் என்று சொல்லி நாம் கடவுளோடு ஜபத்தோடு இருக்க வேண்டும். பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு உபத்திரம் வந்துதான் இருக்குது. யோபை நினைத்து பாருங்கள், இயேசுவை நினைத்து பாருங்கள். உபத்திரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனாலும் நான் ஜெயித்தேன். ஜபத்தில் உறுதியாக தரித்திருங்கள் என்று சொன்னால் ஜபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் குறைபட்டிருக்கிற மிஷினரிமார்கள், அநேக ஊழியக்காரர்கள், ஒருவேளை உங்கள் வீடுகளை தேடி சுவிசேஷகர்கள் ஊழியக்காரர்கள் வரும் பொழுது அவர்கள் அன்போடு அழைத்து விசாரித்து உபசரியுங்கள். ஒரு டீ, காஃபி, அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்து, ஐயா எப்படி ஊழியம் செய்கிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் அன்பு செலுத்தி அவர்கள் விசாரியுங்கள். சில வீடுகளிலே நான் பார்த்துருக்கிறேன், ஊழியக்காரர்கள் போய் அங்கே நின்று பெல் அடிச்சுட்டு இருப்பாங்க, வர சொல்லியிருப்பாங்க, அல்லது நாய்கள் அந்த குலைக்கும், அந்த ஊழியக்காரரை குலைக்கும், வெளியே வரவே மாட்டாங்க. அவர் தட்டிகிட்டே இருப்பார், ஏதோ எதிர்பார்ப்போடு வந்திருப்பார், ஜபத்திற்கு வந்திருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட மாயமானமான அன்பு செலுத்தக்கூடாது.
என்று சொன்னால் ஊழியக்காரன் வேதாந்தத்தை சுமந்து வருகிறார், பரிசுத்த வேதாந்தத்தை சுமந்து வருகிறார். அவர்கள் பட்டயத்தோடு வருகிறார்கள். அவரிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பேசு. என்ன விஷயம்னு கேளுங்க. எங்க பாஸ்டர் யாரு வீட்டுள்ள வரவிட சொல்லிட்டாரு அப்படி என்று சொல்லி ஒரு சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். உபதேசத்தை கேட்காதீங்க. அந்த ஊழியக்காருடைய நிலைகளை நீங்கள் விசாரியுங்கள். அவரிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், அல்லது அந்த ஊழியக்காரருடைய தேவைகள் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அந்நியரை உபசரித்து நாடுங்கள். அந்நியரை, இவர் யார்? நம்முடைய திருச்சபை தானே? அப்படி அல்ல. அவர்கள் தெரியுமோ தெரியாதோ மனிதனை மதித்து தேவனுடைய சிருஷ்டிப்பு இந்த ஆத்மா என்று சொல்லி அப்படி யாரோ பசி என்று வருகிறவர்களுக்கு நீங்கள் உங்கள் கதவை அடைக்காதபடிக்கு உங்கள் கரங்களை திறக்க முடியாய் கூட நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக நீங்கள் நாம் அழித்து விட வேண்டும் என்று ஜெபிக்காதீங்க. உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டிய சபியாதிருங்கள். சந்தோஷப்படுவதுடனே சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுவதுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவுடனே அழுங்கள். அப்போ பாருங்க, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டிற்கு போவது நல்லது. அப்போது விருந்து வீட்டுக்கு ஒரு வேளை உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கல, நீங்கள் போகலாம். ஆனால் ஒரு மரணம், ஒரு துக்க செய்தி, ஒரு அழுகை, அவங்களோட சேர்ந்து நாம் அதை அழ வேண்டும். அவளோடு ஒரு ஆறுதலான ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தைகளாக இருங்கள். ஒருவருக்கு ஏக சிந்தை. பேசுங்க, விசாரிங்க. ஏன் என்னிடத்தில் பேச மாட்டேங்க பிரதர், உங்களை பார்க்க தான் வரேன் என்று சொல்லி இவர்களாலே அவர் அப்படி இந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். நான் பெரிய ஆள் என்பதை விட்டுவிட்டு தேவன் பெரியவர், நம்ம எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு என்று சொல்லி நம்மை தாழ்த்தும் பொழுது உயர்த்துவார் ஆண்டவர். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்பதை ஒருபோது நாம் மறந்துவிட முடியாது. அப்போ மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களே புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. இங்கே தான் நிறைய பேர் இருக்குது. நான் சீனியர், நான் தான் பிரசிடெண்ட், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. என்று சொன்னால் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தேவன். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். ஒருவருக்கு தீமை செய்யாதீங்க, தீமை செய்யாது, ஒருவருக்கு தீமை செய்யாதீங்க, யோக்கியமானதை நாடுங்கள். அவர்கள் உங்களை குறித்து குறை சொல்லுகிறார்களா, மன்னித்து விடுங்கள், ஏளனமாய் பேசாதிருங்கள். என்று சொன்னால் சிலுவையில் அவரை பார்த்து திட்டினவர்கள், காரி துப்பினவர்கள், கணத்தை அறிந்தவர்களை பிதாவர்களை மன்னியும், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கு வர வேண்டும். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமான செய்யுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. திஸ் இஸ் a குட் நியூஸ். சமாதானமாயிருங்கள், ஒப்புராகுங்கள் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உங்கள் சத்துரு பசியாயிருந்தால், முக்கியமான விஷயம் சொல்லி நான் முடிக்க போறேன். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. உனக்கு எதிராக அவர் செயல்படுகிறார்களா, சத்துருக்களா இருக்கிறார்களா, சண்டையிடுகிறார்களா, உனக்கு விரோதமாய் ஏதோ செய்கிறார்களா, அவர்களை மன்னித்து அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவன் தாகம் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வனானால் அக்கினி தலையிலே அவன் தலையின் மேல் குவிப்பாய். தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. அல்லேலூயா. அப்போ தீமையினால நீ வெல்லணும்னு நினைக்காத, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்யுங்கள்ன்றார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவருடைய குணாதிசயம். தீமைக்கு நீ தீமை செய்யாம தீமை நன்மையினால் வெல்லு. அல்லேலூயா. இதுதாங்க இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தை ஒவ்வொருவரும் மனப்பாடமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நாள் இதை பார்த்துட்டிங்கன்னா உண்மையாக தேவனோடு நீங்கள் அவருடைய அன்பிலே ஐக்கியத்திலே
பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவீங்க. அதுதான் புத்தியுள்ள ஆராதனைன்றார். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நல்ல ஒரு ஆலோசனையாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, அற்புதமான இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீரே, அதற்கு நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் கிருபை செய்வீராக. ஆண்டவர், நான் பரிசுத்தர் ஆக நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவர், உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக தேவனத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னீரே. ஏசப்பா, அந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் நல்ல ஒரு ஆலோசனையாக, ஆறுதலாக, பலனாக இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜைன் டிவி வழியாக கர்த்தர் ஆண்டவர் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு, இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நித்தித்திருக்கின்ற ஆண்டவனை தகுதிப்படுவதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, நல்ல வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.